அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழ்நாடு அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதை பற்றிய பதிவுகளை பலரும் பாராட்டியிருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நானும் நேற்று அந்த ஒரு பாப்பாவை ஒரு முதலமைச்சர் பாராட்டின ஒரு ஃபோட்டோவை போட்டிருந்தா அதுக்குமே அது அப்படியாக்கும் இது இப்படியாக்குன்ட்டு பதில் போடுறாங்க. குறிப்பாக சீமான் மாதிரி ஆட்கள் கலந்துக்கிட்டதெல்லாம் கல்வியாளரா அப்படிங்கிறாங்க. அதாவது அதில் கல்வியாளர் யாரும் கலந்துக்காமலாம் இல்லை, நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. செலிப்ரிட்டியாக நிறைய பேரை கூப்பிட்டுருக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி விளம்பரங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நாம் எவ்வளோ சொன்னாலும் கேட்காத ஆட்கள் ஒரு நடிகர் சொன்னால் நிச்சயமாக பிள்ளைங்க கேட்குறாங்க. அதே மாதிரி அதில் ஜெயிச்ச ஆட்களை பேச வச்சுருக்குறாங்க. இது எந்த விதத்தில் தவறுன்னு தெரியல. யாரும் அங்கே போய் அவங்க சுயபுராணத்தை பாடலை. நான் இப்படி இருந்தேன், இப்படி வந்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி கவர்மெண்ட் செய்து உங்களுக்கு செய்து படிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பேசுகிற யாரும் அதில் அவ்வளவு பிள்ளைங்க நாங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறத பதிவு செஞ்சாங்க. அதாவது அரசாங்க திட்டங்களால் வேலைவாய்ப்புலையும் சரி, படிப்புலையும் சரி, விளையாட்டுலையும் சரி சாதித்த பல பிள்ளைங்க, அதை பொண்ணுங்களும் பேசுனாங்க, பசங்களும் பேசுனாங்க. நிச்சயமாக அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி குறை சொல்கிறாங்கன்னு தெரியல. எனக்கெல்லாம் நிறையா ஒரு சில பேட்டிகளாக பார்க்கலாம் கண்ணீர் வந்துச்சு. அந்த விழாவிலே கூட அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட கண் கலங்கி கண்ணீர் வடித்த மாதிரிலாம் காட்சியை பார்க்க முடிஞ்சிச்சு. அதாவது ஒரு அரசாங்கத்தோட நோக்கம் என்னதான் இருக்கணும் அப்படின்னா, கல்வித்துறைன்னா பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கணும், அவங்களுக்கு வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கணும். அதை கொடுத்துருக்குறோம், கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த விழாவை நடத்தியிருக்கிறாங்க. அதில் நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க யாரும் போலி கிடையாது, படிக்காதவங்க கிடையாது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க கிடையாது, வெற்றி வராதவங்க கிடையாது. அப்போ இதை சொல்கிறதுல என்ன குறை இருக்க முடியும்? எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சொல்லுவாங்க, செஞ்சதை சொல்லுவாங்க. இவங்க சொல்கிறதுல பொய் இருந்தால் அவங்கள திட்டலாம். ஆனால் எல்லா பிள்ளைங்களும் ஜெயிச்சிருக்கு. அதை யாருக்குமே பாராட்டுறதுக்கு மனசு இல்லை. இப்படி ஒரு விழா நடத்தி ஜெயிச்ச பிள்ளைங்களை பேச வைக்கிற பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு பின்னாடி படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த ஆர்வம் வரும். நாமளும் படித்தா இப்படி விழாவுக்கு போகலாம், வேலைவாய்ப்பு கிடைக்கும், ஃபாரின் போய் படிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு ஜப்பானிய மொழியில் அழகாக பேசுகிறாங்க. ஏன்னா அங்கே போய் படிக்கிறாங்களா, அங்கே போய் படித்து இப்போ ஜப்பானீஸும் படிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நிறையா ஒரு மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்லாம் இது பண்ணார். எப்படி தமிழ்நாடு அரசால் நான் போட்டிக்கு போனேன், இன்றைக்கி உலக அளவில் 5வது இடத்துல இருக்கேன், இந்திய அளவில் முதல் இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறத பேசினார். இது எல்லாம் ஒரு உத்வேகம். இப்படி ஒரு வழி இருக்குது, நாம் படித்தா அரசாங்கத்து மூலமாக எந்த செலவும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு அறிகுறி. ஆனால் இதையும் திட்டுறாங்க, அசிங்கமாக கமெண்ட் போடுறாங்க. அதாவது அரசாங்கத்தோட எல்லா திட்டங்களையும் எல்லாரும் பாராட்டுங்கிற அவசியம் இல்லை. அதே வேளையில் நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு சொல்கிறதுல என்ன தப்புன்னு தெரியல. அதாவது கல்வி சிறந்த தமிழ்நாடுனா உண்மையிலேயே இப்போதைக்கு எல்லா துறையிலையும் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நம்ம பிள்ளைங்க திறமைசாலிகள். அதை சேனலைஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ அதுக்கு எப்படி போனால் எப்படி எங்கே போகலாம் அப்படிங்கிறத ஈஸியாக தெரிய வச்சுருக்குறாங்க. அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மற்றதாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும். அது விளையாட்டாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், ஃபாரினில் போய் படிக்கிறதா இருக்கலாம். அதே மாதிரி கலை திருவிழா எண்ணி ஜெயிச்சவங்கள ஃபாரின்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பிள்ளைங்க நினச்சா கூட போக முடியாது, அழகாக அரசாங்கமே கூட்டிகிட்டு வராங்க. இப்படி எண்ணற்ற திட்டங்கள் நல்லா பண்ணுறாங்க. அதுக்காக நான் அரசாங்கத்துக்கு முழுமையாக ஜாலரா தட்டுறவனும் திமுக காரனும் இல்லை. யார் நல்லா செஞ்சாலும் பாராட்டலாம். கடந்த ஆட்சியிலலாம் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த 7.5% இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க மெடிக்கலுக்கு போகிறாங்கங்கிறதுக்கு அது ஒரு காரணம். அதை குறை சொல்கிறதுக்கு இல்லை, நிச்சயமாக அதை பாராட்டியே ஆகணும். இன்னும் இருக்கிற அடுத்து வர்றவங்க வேணால் கூட்டலாம் முடியாது, அதை குறைக்க முடியாது. அரசாங்க பள்ளிக்கூடத்து பிள்ளையெல்லாம் போகுமா, மெடிக்கல் கிடைக்குமான்னு இருந்ததெல்லாம் அப்படி மாற்றினது அந்த தான். அதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒன்று செய்கிறாங்க.
நல்லது செஞ்சால் பாராட்டலாம். எல்லாத்துக்குமே திட்டிட்டு எல்லாத்துக்குமே இருந்தால் அது நல்லா இருக்குமான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாராட்டலனாலும் சத்தம் இல்லாமல் இருப்போம். நம்ம பிள்ளைங்க தான் ஜெயிக்க போகுது. அவங்க வீட்டு பிள்ளைங்க ஜெயிக்குதா ஜெயிக்கலையாங்கிறது ரெண்டாவது கதை. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் சாதாரண ரொம்ப கிராமத்து பிள்ளைய கூட போயிட்டுருக்காங்க. ஆக எல்லாத்தையுமே எதிர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லது செஞ்சால் பாராட்டலாம். நான் அன்றைக்கி இதை ஒரு ஃபோட்டோ போட்டதுக்கே நிறைய பேர் அதை அப்படியாக்கும் இது இப்படியாக்குன்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு சாதாரண பொண்ணு பேசின உடனே முதலமைச்சர் கூப்பிட்றாரு போகிறாங்க. 2 மாநில முதலமைச்சர் பாராட்டுறாங்க. அந்த பொண்ணு மேடை ஏறின உடனே அந்த மேடையில் இருந்து எல்லாருமே எந்திரிச்சு நிற்காங்க. இப்படி ஒரு கௌரவம் கிடைக்கிறது நம்ம பிள்ளைக்கு பெரிய விஷயம். இதையும் போட்டுட்டு காலில் உழைச்சினார் கையில் உழைச்சினார்னா அந்த பொண்ணு புரிஞ்சு கும்பிட்றா. அது நம்ம தமிழ்நாட்டு மரபு. பெரியவங்கள பார்த்தாலோ நமக்கு உதவுறவங்களை பார்த்தாலோ நம்ம அதை செய்கிற பழக்கம். குறிப்பாக அந்த கலை உலகத்தெலாம் பார்த்தா என்ன செஞ்சாலும் அவங்க காலில் தொட்டு கும்பிட்றாங்க. அது அவங்களுக்கு அதுக்கு பயந்து செய்கிறதில்ல. அதுக்கான மரியாதை, அந்த தொழிலுக்கான மரியாதை. அதே மாதிரி ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறது ஒன்றும் பெரிய தப்பாக ஆகிட முடியாது. நம்ம பிள்ளைங்க ஜெயிக்கி அதை பாராட்ட மனசில் இல்லாமல் பார்த்தாவது ரசிப்போம். உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு அந்த நிகழ்ச்சியை எல்லா சேனலில் கூட ஒளிபரப்ப வைக்கலாம். ஏன்னா நிறையா பிள்ளைங்க பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது நிச்சயமாக ஒரு உத்வேகமாக இருக்கும். நாளைக்கு நாமளும் இந்த இடத்துக்கு வரலாமேன்னு. ஆக எல்லாத்தையுமே நாம் எதிர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பாராட்டுவோம். நம்ம பிள்ளைங்க உச்சம் போகிறதுக்கு ஒரு வழி அது. அதை தடுத்துட வேண்டாம். நன்றி, வணக்கம்.